வெல்கம் டு ஹென்னா ஃபின்ஸ் ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸ். இன்றைக்குடைய கிளாஸில் வந்து நம்ம ஃபில்லிங் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நான் சம் அவுட்லைன் டிசைன்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் டிசைன்ஸ் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு டிசைன் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டிசைனை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபில்லிங் டிசைன் போடுறதுக்கு முன்னாடி சம் அவுட்லைன் டிசைன்ஸ் வந்து நம்ம போடணும். ஓகேவா? சிம்பிளாக ஏதாவது ஒரு அவுட்லைன் டிசைன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன் பாருங்கள். ஜஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் ஒரு சர்க்கிள் மாதிரி போடணும். ஓகே, குட்டியாக இருக்கணும் இந்த சர்க்கிள். மர்ஜ் ஆகக்கூடாது. ஒரு சர்க்கிளும் இன்னொரு சர்க்கிளும் மர்ஜ் ஆகக்கூடாது. ஆனால் குட்டியாக இருக்கணும், ஒரே சைஸ்லேயே இருக்கணும். ஓகேவா? ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு விதமான ஃபில்லிங் டிசைன்ஸ். ஓகே, அதாவது நான் குட்டி குட்டியாக வந்து சர்க்கிள்லாம் போட்டேன். சர்க்கிள் ஃபுல்லாக அப்படியே கேப்பே இல்லாமல் போடணும். ஓகேவா? ஆனால் ஒரு சர்க்கிளும் இன்னொரு சர்க்கிளும் ரொம்ப மர்ஜ் ஆகிடக்கூடாது. அப்போ டிசைனே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். குட்டியாக இங்கே ஒரு டாட் வைக்கிறேன், தென் ஒரு கர்வ். ஓகே, அகைன் ஒரு கர்வ். ஓகே, இது மாதிரி நம்ம வரிசையாக ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு டாட் வச்சு ஒரு கர்வ், அகைன் ஒரு கர்வ். ஆக்சுவலி ஃபில்லிங் வந்து நம்ம பொறுமையாக போட வேண்டிய டிசைன். ஓகேவா? நம்ம ஃபாஸ்ட்டாக போடக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக போட முடியுமோ அவ்வளோ பொறுமையாக போடுங்க. ஏன்னா இந்த கர்வ் வந்து லைட்டாக வெளியில் வந்தால் கூட நமக்கு அழகாக எடுத்து கொடுக்காது. ஓகேவா? ஸோ ஃபில்லிங் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஓகே, அண்ட் ஃபில்லிங் பண்ணுறப்போ நம்ம ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. ப்ராப்பராக ஆர்டராக பண்ணணும். ஓகேவா? ஆர்டராக பண்ணால் தான் அந்த டிசைன் அழகாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பேஸ்லேயும் நம்ம வந்து கேப் இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே, கேப் இல்லாமல் பார்த்து எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிடணும். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபில்லிங் டிசைன்ஸ்லாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ தான் உங்களுக்கு அழகாக வரும். நீங்களாகவே ஓனாகவே நிறையா ஃபில்லிங் டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் பாருங்கள். நம்ம நார்மலாக ஸ்பிரில் போட்டோம் இல்லையா, அதே ஸ்பிரில் தான் போட போகிறோம். அதே இப்போ ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஓகேவா? குட்டியாக போடுறோம் பாருங்கள், குட்டியாக போடணும் ஸ்பிரில். ஓகே, அண்ட் தென் இந்த ஸ்பிரில்லாம் போகிறப்போ நம்ம டார்க்காக கொடுத்துடக்கூடாது. லைட்டாக கொடுத்திங்கன்னா அழகாக இருக்கும். ஸ்பிரில்லாம் சென்டர் பாயிண்டில் டார்க்காக ஒரு டாட் வச்சா அழகாக தெரியும். ஓகே, பாருங்கள். ஓகேவா? இதுதான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிசைன் வந்து நீங்களாகவே ஓனாக போட்டுக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு டிசைன் போட்டாலும் அதை ஆர்டராக போடுங்க, உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுக்கும். ஓகேவா? அண்டு மெயினாக ஒரு டிசைன் கற்றுக்குறீங்கன்னா அதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து அதில் கொஞ்சம் மாஸ்டர் ஆகுங்க. ஓகேவா? ஏன்னா நிறையா டிசைன் கற்றுக்கிட்டுறதுக்கு பதிலாக ஒரு டிசைனை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டோன்னா அது நம்மளுக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? ரொம்ப எட்ஜ்லேயும் போடல, ரொம்ப மேலேயும் போடல, குட்டியாக இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ரெண்டு இடத்துலையும் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் வர மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து குட்டியாக நம்ம வந்து
ஹம்ஸ் மாதிரி போட போகிறோம். ஓகே, இதுதான் இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஹேண்ட் பார்த்திங்களா, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதாவது டிசைனை. ஓகேவா, நம்ம ஃபுல் சர்க்கிளாகவே கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஹாஃப் சர்க்கிளில் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அப்படின்னாலும் நம்மளுக்கு அழகாக தான் எடுத்து கொடுக்கும். நீங்கள் லெஃப்ட் சைடு கொடுத்தாலும் ரைட் சைடு கொடுத்தாலும் ஆர்டராக கொடுங்க. சரியா, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கொடுங்க. இல்லை ஒரு இப்படி கர்வ்டாக கொடுக்கிங்கன்னா கர்வ்டாக கொடுங்க. ஓகேவா, நீங்கள் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த 4 டிசைன்ஸை வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து நீங்கள் ஃபேர் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் டிராஃப்ட் காப்பி நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் ஃபேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் வந்து ரிமைனிங் ஃபில்லிங் டிசைன்ஸை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பேசிக் டிசைன்ஸை நல்லா பக்காவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே.